ஸ்ரீ விநாயகர் புராணம் 21ஆம் பகுதி. தம்பி, நீ போய்விட்ட பிறகு நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஆனால் உன்னை கொன்றவர்களை பழிவாங்காமல் நான் மடிந்தால் உன் ஆத்மா சாந்தி பெறாது. இப்போதே புறப்படுகிறேன். உன் சிரமறுத்தவனின் சிரத்தை பதிலுக்கு அறுத்து உனக்கு படையிலிட்ட பிறகே உன்னை வந்தடைவேன் என முழங்கினான். தம்பியை கொன்ற மகோர்கடரை பழிக்கு பழிவாங்க பெரும் படையுடன் புறப்பட்டான். இதையெல்லாம் மகோர்கடர் அறிந்தே இருந்தார். நராந்தகனை விட 10,000 மடங்கு பலம் வாய்ந்த தேவாந்தகனை எப்படி அழிக்கப் போகிறோம் என காசிராஜன் கவலையில் மூழ்கியிருந்தான். அவனை தேற்றிய அவனது மனைவி, மகோர்கடர் வந்த பிறகு நமக்கு தோல்வி என்பதே ஏற்படவில்லை, நீங்கள் அவரையே சரணடையுங்கள் என்றாள். அதன்படி காசிராஜனும் மகோர்கடரை வணங்கி நிற்க தேவிய சித்தி புத்தியர் அவனை ஆசிர்வதித்து, இம்முறை எங்கள் கணவருடன் நாங்களும் போருக்கு செல்கிறோம், பெண்களால் சாதிக்க முடியாதது ஏதுமில்லை என்றனர். மகோர்கடர் தனக்கு வாய்த்த வீர மனைவியர் கண்டு ஆனந்தம் கொண்டார். இருப்பினும் போர்க்களத்திற்கு வர தேவையில்லையே என்றார். சித்தி புத்தி தேவியரோ அவரது திருப்பாதத்தில் விழுந்து, கணவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மனைவி அதை பார்த்து கொண்டிருப்பது நல்லதல்ல. இவ்வளவு நாளும் தாங்கள் போரிட்டவர்கள் எல்லாம் வலிமையற்ற கோழைகள். இப்போது வரும் தேவாந்தகனும் அப்படிப்பட்டவனே. இருப்பினும் அவனது தந்தை ரௌத்ரகேது மாயாஜாலம் தெரிந்தவன். மாயத்தை மாயத்தாலேயே வெல்ல முடியும் என்றனர். மகோர்கடரும் அவர்களை போர்க்களத்திற்கு அழைத்து செல்ல சம்மதித்தார். சித்தி தேவி தனக்கு அடங்கிய அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய அஷ்டமா சித்தியரை வரவழைத்தாள். தேவியரே, தாங்கள் 8 வித சக்திகளாக இருந்து மாயங்கள் புரிந்து தேவாந்தகனை வெற்றி கொள்ள வேண்டும் என்றாள். அந்த சக்திகள் ஆயுதம் தாங்கி போர்க்களத்தில் அணிவகுத்ததுடன் தங்களுக்கு கீழ் ஏராளமான வீரர் வீராங்கனைகளையும் உருவாக்கினர். சித்தி புத்தி தேவியர் புடைசூழ சிங்க வாகனத்தில் மகோர்கடரும் போர்க்களத்தில் புகுந்தார். தேவாந்தகனும் தனது அசுரப்படையுடன் வந்து சேர்ந்தான். பெரும் சண்டை நடந்தது. 8 வகை சக்திகளின் மத்தியிலும் புகுந்து போரிட்டது அசுரப்படை. தேவாந்தகனின் உக்கிரம் வாய்ந்த அம்புகளின் வலிமை தாங்காமல் மகோர்கடரின் படை சற்று பின்வாங்கத்தான் செய்தது. இந்நேரத்தில் புத்தி தேவி தன் புத்தியை பயன்படுத்தினாள். தனது உடலிலிருந்து பௌத்தேவி என்ற பூத பெண்ணை உருவாக்கி தேவாந்தகனின் படையினரை விழுங்கிவிடுமாறு உத்தரவிட்டாள். பௌத்தேவி ஆக்ரோஷமாக சென்று அசுரப் படையினரை பிடித்து குவியல் குவியலாக வாயில் போட்டு விழுங்கினாள். அவளது கையில் தேவாந்தகனும் சிக்கினான். அவனையும் பிடித்து வாயில் போட்டு விழுங்கிவிட்டாள் பௌத்தேவி. அவ்வளவுதான். எஞ்சியிருந்தவர்கள் தப்பி ஓடினர். என்ன ஆச்சரியம்! தன் மாயாஜால வல்லமையால் தேவாந்தகன் அவளது காது வழியாக வெளியில் பாய்ந்து தப்பி ஓடினான். நேராக தன் தந்தை ரௌத்ரகேதுவை சரணடைந்தான். கதறி ஓடி வந்த தந்தையிடம் தம்பி இறந்து போனதையும் அவனை கொன்ற மகோர்கடரை அழிக்கச் சென்று தோற்று திரும்பியதையும் கூறி புலம்பினான். ரௌத்ரகேது இளைய மகனின் மறைவுக்காக வருந்தினார். தேவாந்தகனிடம், சரி சரி, நடந்ததை நினைத்து வருந்துவதில் பலனில்லை. நீ வெற்றி பெற தகுந்த உபாயத்தை நான் கூறுகிறேன். இன்றிரவு அறுகோண வடிவ குண்டம் அமைத்து யாகம் செய். நான் கூறும் மந்திரங்களை கூறுவாய். யாக குண்டத்திலிருந்து ஒரு கருப்பு குதிரை வெளியே வரும். அதில் அமர்ந்து போரிட்டால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறினார் தந்தை. தந்தையின் ஆலோசனைப்படி இரவோடு இரவாக யாகம் செய்தான் தேவாந்தகன். அதிகாலை வேளையில் அந்த குதிரை வெளிப்பட்டது. அதில் ஏறி அமர்ந்த தேவாந்தகன் மிகுந்த தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் போர்க்களத்தில் புகுந்தான். சித்தி புத்தி தேவியரும் தங்கள் சக்தி படையையும் பௌத்தேவி தலைமையில் மற்றொரு படையையும் நிறுத்தியிருந்தனர். அந்த படையை அழிக்க தேவாந்தகன் ஒரு உபாயம் செய்தான். தன் மானசீக சக்தியால் யாரும் அறியாமல் போர்க்களத்தில் ஒரு ஓரத்தில் யாக குண்டம் ஒன்றை வரவழைத்தான். மனதிற்குள் சில மந்திரங்களை ஓதினான். யாக குண்டத்தில் தானாகவே தீ பற்றியது. அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு பெண் பூதம் புறப்பட்டு வந்து தேவாந்தகன் முன்னால் நின்றது. எஜமானரே, ஏன் அழைத்தீர்? எனக்கு பசி வாட்டுகிறது, உடனே உணவிடும் என்றது. தேவாந்தகன் சிரித்தபடியே, பூதமே, இதோ என் எதிரே நிற்கும் மகோர்கடரின் படையிலுள்ள சக்திகளையும் அவர்களோடு நிற்கும் பெண் பூத படையிலுள்ள ஒருவர் விடாமல் சாப்பிட்டு உன் பசியை போக்கிக் கொள் என்றான்.
அந்த பூதம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் களத்தில் இறங்கியது. ஆனால் புத்தி தேவி உருவாக்கிய பௌத் தேவி அந்த பெண் பூதத்தை மடக்கிவிட்டாள். அதனுடன் உக்கிரமாக சண்டையிட்டு அந்த பூதத்தை கொன்று வீசினாள். பெருமாத்திரமடைந்த தேவாந்தகன் மகோர்கடரின் படையை கட்டி போடும் மோகனாஸ்திரத்தை எய்தான். அது அவனுக்கு பலன் தந்தது. மகோர்கடரின் படைகள் அந்த அஸ்திரத்திற்கு மயங்கி சாய்ந்தன. காசிராஜன் கலங்கிவிட்டான். மகோர்கடரே, படைகளெல்லாம் மயங்கிவிட்டன. காசி நகரம் என்னாகுமோ என கதறினான். 21ஆம் பகுதி நிறைவடைந்தது.